அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். கோலங்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். கோலங்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பாடுவோம். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். ஒரு வழியாய் வரும் சத்ரு ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். ஒரு வழியாய் வரும் சத்ரு ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். எந்த தயையெல்லாம் உந்தன் முன் செல்லும், உந்தன் வழியெல்லாம் வாய்க்க செய்வோம். இந்த கையெல்லாம் உந்தன் முன் செல்லும், உந்தன் வழியெல்லாம் வாய்க்க செய்வேன். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:11 நாம் வாசித்தோம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமா இருக்காதாம். சிற்சையினுடைய இயற்கை தன்மை என்ன? அது சந்தோஷமாய் காணப்படாது, அது துக்கமாக காணப்படும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சிற்சையில் பழகு. எதுல பழகணும்? சிற்சையில் பழகணும். பிரைஸ் தி லார்ட். சிலர் சும்மா இருந்து பழகியிருப்பார்கள், சிலர் பேசிக்கொண்டே இருந்து பழகியிருப்பார்கள், சிலர் வேலை செய்தே பழகியிருப்பார்கள், சிலர் வேலை வாங்கியே பழகியிருப்பார்கள். சோத்திரம். இப்படி பல பழக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? சிற்சையில் பழகு. நாம் பழக வேண்டிய சிற்சைகள், நாம் ஒவ்வொருவரும் சிற்சைகளிலே பழக வேண்டும். சிற்சையே சீரான சிகிச்சை. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு சிற்சை தேவை, சிற்சையில் பழக வேண்டும். ஒவ்வொருவரும் சிற்சையில் பழகக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உங்க வாழ்க்கையில நம்ம பல சிற்சைகள் வருது. சூழ்நிலைமைகளால் சிற்சிக்கப்படுகிறோம், தாய் தகப்பனால் சிற்சிக்கப்படுகிறோம். இதெல்லாம் நீங்க முறுமுறுத்து இருந்தா, இதுல மனம் திரும்பினீங்கன்னா, இன்னைக்கு அப்புறம் சமாதான பலன் உங்க வாழ்க்கையில வரும். ஸ்தோத்திரம். சமாதானமா இருப்பீங்க. பிந்திய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு யுத்த வீரன், ஒரு இராணுவ வீரன் பல பயிற்சிகளை பெறுகிறான். அவன் ஓடி பயிற்சி பெறுகிறான், நடந்து பயிற்சி பெறுகிறான், ஊர்ந்து பயிற்சி பெறுகிறான், கயிறேறி பயிற்சி பெறுகிறான், மதிலேறி பயிற்சி பெறுகிறான்.
துப்பாக்கி ஏந்தி கொண்டு ஓடி பயிற்சி பெறுகிறான், யுத்த பயிற்சி பெறுகிறான். பல பயிற்சிகளை பெற்ற பின்பு ஒரு யுத்த வீரனாய் மாறுகிறான். இதே போல கர்த்தர் நம்மை சிட்சித்து சில பகுதியிலே நம்மை அடுத்த லெவல் ஆசீர்வாதத்திற்கு தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பள்ளியிலே கொண்டு நம்முடைய பிள்ளைகளை விடுகிறோம். எழுதுகிற பயிற்சி, கேட்டு அதை மனப்பாடம் செய்து பயிற்சி, அதை சொல்லி பயிற்சி, இப்படி பல பயிற்சிகளை பெற்ற பின்பு ஒரு நாள் வருகிறது, அந்த பிள்ளைகள் ஒரு பெரிய அதிகாரியாய் மாறுகிறதை பார்க்கிறோம், விஞ்ஞானியாய் மாறுகிறதை பார்க்கிறோம், ஒரு டாக்டராய் மாறுகிறதை பார்க்கிறோம், ஒரு இன்ஜினியராய் மாறுகிறதை பார்க்கிறோம், ஒரு பைலட்டா மாறுகிறதை பார்க்கிறோம், உயர்ந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு பயிற்சியை போல் இருக்கிறது. யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக சர்வ வல்லவருடைய சிட்சை. ஸ்தோத்திரம். நமக்கு வருகிற சிட்சைகளில் முதல் சிட்சை என்ன? சர்வ வல்லவருடைய சிட்சை. ஆண்டவர் பார்த்தார், இந்த யோபு ரொம்ப நல்லா இருக்கிறான், இந்த யோபு ரொம்ப சிறந்து இருக்கிறான், இந்த யோபை இப்படியே விட்டுறக்கூடாது, 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு தகுதியா மாத்திரணும். எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதியா மாத்திரணும்? 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதியா மாத்திரணும். உடனே யோசிக்கார், இந்த பிசாசானவன் வந்து கேள்வி கேட்பானே, அப்படிங்கும்போது அவனே வாரான். திரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வந்தான். ஆனாலும் ஸ்தோத்திரம், இயேசு கைவிடவில்லை, அவரே வந்து ரட்சித்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனை பற்றிய வெளிச்சம் கிடைத்தது. நடந்தது என்ன? யோபுடைய வாழ்க்கை 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பல விதங்களிலே கர்த்தர் நம்மை சில சிட்சைகளுக்கு இடம் கொடுப்பார். நீங்கள் அதை கண்டு அற்பமா என்ன வேண்டாம், அதை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை சிட்சித்து நம்மை ஆயத்தமாக்குகிறார். கர்த்தருடைய சிட்சை குறித்து எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சை, இந்த இடத்துல சர்வ வல்லவர் என்பது கர்த்தர் என்ற வார்த்தையில வருகிறது. நீ கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, சர்வ வல்லவர் கர்த்தர் அவருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்போ சிட்சை என்பது என்ன? நியாயமான தண்டனை. சிட்சை என்பது என்ன? அதற்குள் கடிந்து கொள்வது இருக்குது. இன்றைக்கு உள்ள ஜனங்கள், இன்றைக்குள்ள நிலைமையிலே யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது. உலகம் ஒரு திசையிலே மாறி போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். வேத வசனம் மாறாததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். மாறாத தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வார், கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார், கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். யாதொரு குறை இருந்தால் அதை சீர்படுத்துவார். 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற பல சோதனைகளின் மத்தியிலே நீ நிற்பதை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாக இருப்பதை அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறேன், நீ சகிக்க கூடாதிருப்பதை அறிந்திருக்கிறேன், நீ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று நீ கண்டறிவதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதை சரிப்படுத்த நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அநேக நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆகிலும் சில காரியங்களிலே கர்த்தர் திருப்திப்படாத சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியிலே கவனமாய் அவர் இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நீர் என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாய் இருக்கிறீர். எதன் மேல் கவனமாய் இருக்கிறாரா? பாவத்தின் மேல். எனக்கு எவ்வளவோ நல்ல பகுதி இருக்குதே, அதை பார்க்கவில்லையா? அதையெல்லாம் பார்த்தாலும் உனக்குள் ஒரு குறைவு இருக்கிறதே, அந்த குறைவை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்போ அது அற்பமா எண்ணக்கூடாது. கடந்த நாட்கள்ல கர்த்தர் சில சிட்சைகளை அனுமதித்திருக்கலாம், சில பாடுகள் அனுமதித்திருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மையை கர்த்தர் லாக் பண்ணி வச்சிருக்கலாம். அப்பந்தான் நீங்க கர்த்தரை தேடுவீங்கன்ட்டு. உங்களுக்கு சில பிரச்சனைகளை அனுமதித்திருக்கலாம், அதனால நீங்க கர்த்தரை தேடுவீங்கன்ட்டு. அப்பந்தான் உபவாச ஜெபத்துக்கு வருவீங்கன்ட்டு. சிலர் பாருங்க, சோத்திர நன்மையெல்லாம் கர்த்தர் அடைச்ச உடனே நேரா அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்னு வருவாங்க. சோத்திரம். அவங்க உண்மையில அப்பாவை பார்த்து வரல, அப்பாட்ட இருக்கிற டப்பாவை பார்த்து தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பாவை பார்த்து வர்றவங்க எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குறை இல்லைன்னா கூட அன்பே என் இயேசுவேன்னு வர்றவங்க தான் அப்பாவை பார்த்து வர்றவங்க.
சோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா உங்க வாழ்க்கை அப்பாவுடைய பிள்ளையா வாழணும்னா நீங்க கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வேதம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது பாருங்க. உனக்கு என்ன தேவையோ அதை தேடுன்னு ஆண்டவர் சொல்லல. நீ கர்த்தரை தேடு, உனக்கு நன்மை குறைவுபடாது. தேவ ராஜ்யத்தை தேடு, உனக்கு நன்மை குறைவுபடாது. அவருடைய நீதியை தேடு, உனக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா பிளெஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். பொருள் வாங்க போனா எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படிலாம் பார்க்குறோம். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். சோதரர், இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நீ தேவராஜ்யத்தையும் நீதியும் தேட ஆரம்பிக்கும் போது இந்த பூமிக்குரியதெல்லாம் இலவசமாக கர்த்தர் கொடுக்குறார். உங்களுக்கு இடத்தை தருவார், உங்களுக்கு வீட்டை தருவார், நல்ல வாகனத்தை தருவார். அந்த ஓட்ட வண்டியோடய உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மகனே, உனக்கு நல்ல வாகனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சோத்திரம், நல்ல வாகனம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. விசுவாசிக்கிறேன்னு சொன்னா வந்துடும். வேர்டு கர்த்தர் கொடுக்கும்போது டபக்குன்னு பிடிக்கணும். நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வேர்டும் பலன், ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன், ஒவ்வொரு வார்த்தையின்படி அப்படி ஆகும். அதனால வார்த்தையை அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தர் சில சிக்ஷைகளை அனுமதித்தது உண்மைதான். உங்க குடும்பத்தில் சில சோதனை காற்று வந்தது உண்மைதான். சில தீக்காற்று வந்தது உண்மைதான். யூரோ குளிதோன் என்னும் கடுங்காற்று வந்தது உண்மைதான். சோத்திரம், கப்பலுக்கு சேதம் வந்தது உண்மைதான். ஆனா சிட்சிக்கிற கர்த்தர் தான் அதை அனுமதித்தார். எதுக்கு தெரியுமா? தம்முடைய வல்லமையை உங்க மேல விளங்க பண்றதுக்கு தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பார்வோனின் சேனை பின்தொடர்ந்தது உண்மைதான். அவன் பின் தொடரலன்னா நீ எகிப்துக்கு ஓடி போயிருவ. சோத்திரம், அடிக்கடி எகிப்துக்கு போகிற மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சோத்திரம் சில சோதனை அனுப்புனது கர்த்தர் தான். நீ அற்பமா எண்ணாத. எருசலேமின் வாழ்வை காண்பாய், அதல்லவா உன் வாக்கு தத்தம். நீ எகிப்துக்கு ஓடி போகிறாய். தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு ஓடி போனார்கள். உனக்குரிய வாழ்க்கை கானானின் வாழ்க்கை, எருசலேமின் வாழ்க்கை. எருசலேமின் வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்க்கை என்ன? சோத்திரம், அங்கே கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். மனைவி திராட்சை கொடியை போல இருக்கிறார். அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கிறது. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா, சோத்திரம். கையிட்டு செய்கிறவைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது ஆஸ்பத்திரிக்கு போகாது. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது கோர்ட்டு கேஸுக்கு நீ போகாது. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது வட்டிக்கு போகாது. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், மணிப்பர்ஸ் காணாம போகாது. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அதில் நீ தேவனுடைய பங்கை நீ கர்த்தருக்கு கொடுப்பாய். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாருடைய பொருளை சத்துரு கொள்ளையிட இருக்கிறானோ அதையெல்லாம் முறியடிக்கிற அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவருடைய காலம் இது. ஆவியானவர் பிதாவுக்கு சமமானவர். அவர் நமக்குள்ள இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். பரிசுத்தாவினோட 5 காரியம் ஞாபகத்தில் வரணும். முதலாவது, பரிசுத்தாவியானவர் புறாவை போல் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த புறாவை போல் இருப்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நம்முடைய குணங்களை ஸ்தோத்திரம் தெய்வீக குணங்களாய் மாற்றுவதற்கு, கிறிஸ்துவின் சுபாவங்களை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு, கள்ளம் கபடு இல்லாதவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு அந்த புறாவின் சாயலாய் அவர் இருக்கிறார். இப்போ ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா தண்ணீரை போல் இருக்கிறார். இந்த தண்ணீர் எதை குறிக்குதுன்னா, சோத்திரம், பலத்த தண்ணீர் வந்து தடைகள்லாம் உடைச்சிட்டு போயிடும். சோத்திரம், ஆற்றுல வெள்ளம் வந்து அழுக்கெல்லாம் பிச்சுட்டு போயிடும் பாருங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் வருஷமாக பாசி பட்டு தேங்கி கிடக்கிற கட்டுகளெல்லாம் உடைக்கிறதுக்கு ஜீவ நதியா ஆவியானவர் கிரியை செய்வார். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். என்ன செய்கிறது? பாய்ந்து வருகிற நதி. அந்த நதியிலே சோத்திரம் வாழுகிற ஜீவராசிகள் பிழைக்கும். அது பெரிய சமுத்திரத்து மச்சங்களை போல். இந்த அபிஷேகத்துக்குள்ள ஆவியானவருக்குள்ள வாழ்கிறவங்க எல்லாம் திமிங்கலம் மாதிரி வளருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது பெரிய சமுத்திரத்து மச்சங்களாம். சோத்திரம், அக்கறையிலும் இக்கரையிலும் விருட்சங்கள் உண்டாகுமா. சோத்திரம், ஜீவ விருட்சங்களா கர்த்தர் நம்மளை மாத்துவார். இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் விருட்ச கன்றுகளை போல கர்த்தர் வளர வைப்பார். அடுத்து ஆவியானவர் அக்கினியா இருக்கிறார். ஆவியானவர் நெருப்பை போல இருக்கிறார். இந்த நெருப்பு எதை குறிக்குதுன்னா, இந்த நெருப்பு சோத்திரம் அந்தகாரத்தை சுட்டரிச்சிரும், பதற சுட்டரிச்சிரும், சோத்திரம் பயத்தை சுட்டரிச்சிரும். சாத்தான் எந்த ரூபத்துல வந்தாலும் அதை அழிக்கிற அக்கினி தான். அக்கினி அபிஷேகமா கர்த்தர் நம்ம மேல இறங்குவார். அந்த அக்கினி அபிஷேகமா நம்ம மேல இறங்கி நம்மளை அழிப்பதற்கல்ல, உனக்கு விரோதமா எழும்புகிற மந்திரம், சூனியம், எல்லா கட்டு போராட்டம், எல்லா எரிச்சல், எல்லா வன்கண், இதையெல்லாம் அழிக்கிற ஒரு அபிஷேகமா அக்கினியா கர்த்தர் இறங்குகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு எரியணும்னா என்ன வேணும்? காற்று வேணும்.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தபோது பலத்த காற்று, சத்துருடைய ராஜ்யத்தை அத்தம் பண்ற காற்று. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, காற்று அப்படியே நிரம்பி இருக்கும், வாயு மண்டலம். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அந்த இம்மண்டலம் முழுவதிலும் உம் ஆவியால் நிரப்பிவிடும். ஆவியானவர் இந்த மண்டலத்தையே நிரப்பி இருப்பாரு. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்ப பாருங்க, அபிஷேகம் என் மேலே. அப்ப இப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அந்த மண்டலமே நிரம்பி இருக்கும். இந்த ஆவியானவருக்குள்ள வாழ்ற சில ஊழியக்காரங்க பாருங்க, அவங்க அப்படி வந்தாலே போதும், அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகும் பாருங்க. அப்பன்னா அவங்க ஆவியானவரோட வாழ்றாங்கன்னு அர்த்தம். அடுத்து, ஆவியானவர் எண்ணெயை போல இருக்கிறார். இந்த எண்ணெய் என்ன செய்யணும், அப்படியே அபிஷேகமா இறங்கும், அக்னியா இறங்கும். இந்த எண்ணெய் அபிஷேகம் இறங்க இறங்க நுகங்கள் எல்லாம் உடையும். சரீரத்தில் இருக்கிற நுகம் உடையும். உங்கள் எலும்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நுகம் உடையும். உங்கள் நரம்புக்குள்ள மூளையில் இருக்கிற ஒரு சின்ன முடி மாதிரி இருக்கிற அந்த நரம்புக்குள்ளே இருக்கிற நுகத்தை கூட கர்த்தர் உடைப்பார். இன்றைக்கு அப்படியே வல்லமை நமத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பொருளாதார நுகம் உடையும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆவியில் நிரம்புங்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த 5 அடையாளங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும். இந்த 5 கோணத்தில் ஆவியானவர் இறங்கும் போது உங்களுக்குள்ள பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் எண்ணெய் அபிஷேகமே எண்ணெய் அபிஷேகமேன்னு உட்காந்துட்டு ஸ்தோத்திரம். எண்ணெய் அபிஷேகம், காற்று மாதிரி அபிஷேகம். ஸ்தோத்திரம். தண்ணீரை போல இறங்குவார். புறாவை போல நம்ம குணமே மாறிடும், ஸ்பாவமே மாறிடும், எண்ணமே மாறும். இப்படிலாம் உள்ள தேவன் தான் சிட்சைகளுக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னா ஸ்தோத்திரம், உங்களை சீக்கிரமாக ஆசீர்வதிக்கதான். சிட்சைகளை கண்டு கவலைப்படாதீங்க, பாடுகளை கண்டு கவலைப்படாதீங்க. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. அதுல தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரின் சிட்சை. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். போதக சிட்சையே ஜீவவழி. போதக சிட்சை ஜீவவழி. முதல்ல என்ன சிட்சை பார்த்தோம்? சர்வ வல்லவருடைய சிட்சை, கர்த்தருடைய சிட்சை. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? போதக சிட்சை. அப்படி என்றால் நீங்க கேட்கிற இந்த போதனையில சிட்சைகள் வந்து கொண்டே இருக்கணும். போதக சிட்சை ஜீவ வழியா மாற்றி யோசிங்க. போதக சிட்சை இல்லைன்னா ஆப்போசிட் ரூட்டு. இன்னைக்கு போதக சிட்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதக சிட்சைகளை கேட்கணும். எல்லாம் நேரம் எடுத்து, பாஸ்டர் எங்கள் குடும்பத்துக்கு போதக சிட்சை வேணும், அதனால் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு குடும்பமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்தோத்திரம் நிற்கணும். பாஸ்டர் 2 கையிலையும் காய்ப்பெல்லாம் பிடிக்க வச்சு தங்கடு 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 நீதிமான் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கட்டும். அப்போ அந்த ஸ்தோத்திரம் எண்ணெய் தேய்க்காத தலை எப்படி இருக்கும் பாருங்க. தலையெல்லாம் எண்ணெய், அதான் ஏன் அபிஷேகம் ராஜாவா மாற்றும். கொட்டு வாங்கினவன் ராஜாவா இருப்பான். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒருத்தன் பலார்னி அறை வாங்கினான். இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய ஆளாக இருக்கிறார், பெட்ரோல் பங்குக்கு அதிபதியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த போதக சிட்சையை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த போதகத்தில் சிட்சைகள் நிறையா இருக்கணும். இந்த போதக சிட்சை நம்மை சீர்படுத்தும் சிகிச்சை. ஓ ஹல்லேலூயா. சிட்சைகள்ல பழகணும். அது எப்படி இருக்குமா? தற்காலத்திலே அது சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமா இருக்குமா? ஐயோ இப்படி சொல்றாங்களே, இப்படி திட்டுறாங்களே, சோத்திரம் இப்படி உடுத்துங்கிறாங்களே, இப்படி உட்காருங்கிறாங்களே. குறிப்பு எடுக்கணும், வசனத்தை திருப்பணும், இங்க கவனமா கேட்கணும். சோத்திரம். நல்ல ஜபத்தோட வரணும், உபவாச ஜபத்துக்கு வரணும், இரவு ஜபத்துக்கு வரணும், அதிகாலை ஜபத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும். நேர கிராமத்துக்கு போயிடணும். அந்த பகுதியெல்லாம் நடந்து சோத்திரம் அந்த பகுதிகளில் கர்த்தருடைய அன்பு அறிவிக்க கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை செய்யாம சோத்திரம் யார் செய்வா? இந்த படை செயல்படாமல் எந்த படை செயல்படும்? கிறிஸ்துவின் சேனையா கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தான் பரலோகத்தில் பலன். நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெறும் பேர் மட்டும்தான் எழுதியிருந்தா எப்படி? என்ன கிரியை? நற்கிரியை, நற்செய்தி அறிவித்தல், தேவனுக்காக செயல்படுதல், ஊழிய நுகங்களை சுமப்பது, ஊழிய பொறுப்புகளை தன்னார்வமாக எடுப்பது. ஏதாவது வேலையை கொடுத்த உடனே மனம் சோர்ந்து போகக்கூடாது. சிட்சையில் நீ பழகு, நீ மேன்மை அடைவாய். அல்லேலூயா. எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. ஒரு வேலைக்குள்ள 10 வேலை, ஒரு நேரத்தில் 12 வேலை செய்யணும். செஞ்சு செஞ்சு பழகி தன்னாலே ஒரு ஸ்பீடு உள்ள வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஸ்தோத்திரம், காலம் போயிருக்கும். அன்னைக்கு நான் படிக்கும்போது ஒரு தகப்பன் சொன்னார்,
இந்த பையனுக்கு கண்ணை மட்டும் வச்சிருங்க. எதுக்கு வைக்க சொன்னாரு தெரியல, கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. ஸ்தோத்திரம். எப்படியாவது இவனை படிக்க வச்சிருங்கன்னாரு. ஸ்தோத்திரம். பாருங்க, சிட்சைக்கு ஒப்பு கொடுத்தா அவன் சிறந்த மாணவனா மாறுவான். அல்லேலூயா. போதக சிட்சையை வெறுக்காதீங்க. போதகரின் சொல்லை கேளாமல், ஸ்தோத்திரம், எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாய்க்காமல் போனேன். உன் மாம்சம் உருவழியும் போது தான் அது தோணுமா, ஐயோ போதனையை வெறுத்தனே. போதக சிட்சையை வெறுக்காதீங்க. இதுவரைக்கும் எந்தெந்த போதனையெல்லாம் வெறுத்தீங்களோ இன்னைக்கு அதெல்லாம் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என் மேல நீர் அன்பா இருந்ததுனால தான் போதக சிட்சையை கொடுத்தீங்க எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், போதக சிட்சைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். போதக சிட்சையை நான் பழக எனக்கு கிருபை தாரும். போதக சிட்சையில் நான் பழக எனக்கு கிருபை தாரும். போதக சிட்சையினால் வருகிற சமாதான பலன் எனக்கு வேண்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 19:18, நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிட்சை செய். அடுத்து அதே வசனத்துக்கு துணையா எபிரேயர் 12:7 தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்லுது. அடுத்து மூணாவது யாருடைய சிட்சை வச்சிருக்கிறாரு? தாய் தகப்பன்கெல்லாம் சொல்றேன், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சிட்சித்து வளர்க்கணும். சிட்சித்து வளர்க்கணும். முருங்கையை முறிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். முருங்கை முறிஞ்சி விழுற மாதிரி வளர்க்கக்கூடாது, பிள்ளை அடிக்கிற மாதிரி வளர்க்கக்கூடாது. சிட்சித்து வளர்க்குற கிருபையை கர்த்தர்கிட்ட வாங்கணும். அல்லேலூயா. சிலர் சிட்சைன்னா கட்டில் கட்டையை உடைக்கிறது, சேரை உடைக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. கண்ணை முரட்டி பார்க்கறதுலே சியோன் குமாரத்தி ஒய்யாரமாய் நடந்து கண்ணை முரட்டி பார்க்கறது. இவ பிள்ளைய முரட்டி முரட்டி பார்த்து, புருஷனை முரட்டி முரட்டி பார்த்து, சபையில் முரட்டி முரட்டி பார்த்து, கர்த்தரையே முரட்டி பார்க்குற அளவுக்கு வந்துட்டார். உடனே கர்த்தர் இறங்கி மொட்டை அடிப்பேன்ட்டார். அல்லேலூயா. சோத்திரம். தொட்டில் பிள்ளைக்கு பழகிறது தொட்டில் பிள்ளையோட நிறுத்திடணும், அதை அப்படி மேலே கொண்டு வந்துடக்கூடாது. சோத்திரம். அதனால பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்கணும். சில பிள்ளைகளை சென்டர் வச்சு, செல்ஃப் சென்டர், 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று பிள்ளைகளை மையமாக வைத்து வாழ்வது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை சென்டராக வச்சு வளர்க்கக்கூடாது. பிள்ளை இப்படி கேட்டுருச்சு உடனே எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. பிள்ளை கேட்டுச்சு, சோத்திரம். பிள்ளை கேட்டால் என்ன, தொல்லை தாங்க முடியலையா, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. சோத்திரம். நில்லுங்க. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே, பிள்ளைக்கு இஷ்டமான வழியில நடத்துன்னு வேதம் சொல்லல. பிள்ளைக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, இங்க வேற பிள்ளைகள் பாடிருக்கோம், கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்து 5 ஸ்டார் 7 ஸ்டார் எல்லாம் கொடுத்து கடைசியில் பல்லெல்லாம் டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு அத்தனையும் பிடுங்க வேண்டும், பல் செட்டு பொருத்த வேண்டும்ங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. பிள்ளையாண்டானவை நடத்த வேண்டியில நடத்தணும். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளையும் கொண்டு விட்டுறணும். அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்றாருல. சோத்திரம். வசனத்தை வாசி, பாடத்தை ஒப்பி, அதிகாலை எலும்பு. பாருங்க, பாஸ்டர் மக காலையில் 5 மணிக்கு பாதி தூங்கி பாதி விழித்திருந்து, சோத்திரம், பாவம் போல அந்த கீபோர்டை வாசித்து பழக்கணும். கிளியை பழக்கிறான், நாயை பழக்கிறான், சோத்திரம், முதலைய பழக்கிறான், சிங்கத்தை பழக்கிறான். பிள்ளைகளை கர்த்தருக்குரிய வழிகளில் நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. நான் சொல்றது புரியுதா? ஆமென். உங்களுக்கு ஒரு அளவு தான் பழக்க முடியும். ஆசிரியர்கள் கூட கொஞ்சம் பழக்குவாங்க, அதுக்கு மேல ஊழியக்காரங்க பழக்குவாங்க. ஸ்தோத்திரம். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து பழகினான் பாருங்களா, அவன் தான் தலைவனா மாறினான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஆலயத்துக்குள்ளே இருந்து பழகினான் பார்த்தீங்களா, அவன் தான் தீர்க்கதரிசியா மாறினான். ஸ்தோத்திரம். இப்படியே தேவ சமூகத்திலே நம்ம பிள்ளைகளை தெய்வீகத்துல பழக்கணும், ஆவிக்குரிய ரீதியில பழக்கணும். உலகத்துல பெரிய ஆளா வரட்டும், ஆனா சோத்திரம், ஆவிக்குரிய காரியத்தை நம்ம மந்தமாக்கிற கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். எத்தனை பகைஞர்கள் இருக்கிறோம். சோத்திரம். பிள்ளைகளை பகைக்கிறது, பிள்ளைகளை சோத்திரம், ஐயோ அவன் கேட்டான், நடுங்காதீங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. சோத்திரம். சிட்சைகள். தகப்பனின் சிட்சை. தகப்பனால் சிட்சிக்கப்படணும். உடனே எங்கிட்ட வந்து சொல்லணும், என்னை சிட்சித்து நடத்துங்க பாஸ்டர் அப்படிங்கணும். உடனே அவர் நினைப்பார், இதை முன்னாலேயே சொல்லியிருந்தா உன்னை ஒரு ஏரியா லீடராக மாற்றிருப்பேனே, உன்னை ஒரு அப்போஸ்தலனா வளர்த்திருப்பேனே, உன்னை ஒரு மிஷனரியா அனுப்பியிருப்பேனே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ சர்வ வல்லவருடைய சிட்சை, போதக சிட்சை, தகப்பனுடைய சிட்சை. ஸ்தோத்திரம். எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை அடுத்து ஒரு சிட்சை இருக்குது, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. பிள்ளைகளை உங்க கோபத்துக்காக சிட்சிக்க கூடாது.
எனக்கு கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காக சிச்சிக்க கூடாது. அந்த பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வழியில கொண்டு வர்றதுக்கு தான் சிச்சிக்கணும். சிலர் பிள்ளைகளை கண்டிக்கவே மாட்டாங்க. என்னைக்காவது கோபம் வரும் பாருங்க, அவங்க கோபத்தெல்லாம் தணிக்கிறதுக்கு இடி தாங்கி மாதிரி பிள்ளைகள், இவங்களுக்கு வர்ற இடியை பிள்ளைகள் மேலே போட்டு, வீட்டில் நாய் வழியில் வந்துட்டா நாய் விழும் பாருங்க, தம்முன்னு போய். கத்தருக்கேற்ற சிச்சையில் வளர கத்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 3:12 அன்பின் வெளிப்பாடுதான் சிச்சை. 1 தீமோத்தேயு 1:20 தூசியாதபடி, சோத்திரம், தூசிக்கப்படாதபடி சிலரை சாத்தானுக்கே ஒப்பு கொடுக்கறது இருக்கு. சில ஆட்கள் அடங்கலைன்னா சபைக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. ஆண்டவரே நிறைய சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, அதனால இவனை கொஞ்ச நாள் விட்டுறேன் அப்படின்னு உடனே சாத்தான் வந்து சிச்சிக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், எபிரேயர் 12:9 ஆவிகளின் பிதாவுக்கு அஞ்சி நடக்க சிச்சை. எபிரேயர் 12:7 சிச்சையை சகிப்பவர்கள் தேவபுத்திரர். சிச்சையை சகிச்சா யாரு? தேவபுத்திரர். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால், உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இப்ப சிச்சையை விரும்பலன்னா வேசி பிள்ளைன்னு வேதம் சொல்லுது. தாய் தகப்பனோடு வாழாதவர்கள், சோத்திரம், சபையில இல்லாதவர்கள் வேசி பிள்ளையாம். இப்ப என்ன ஆகும்? சிச்சை வேணுமா வேண்டாமா? சிச்சைகள்ல பழகுங்க, சமாதான பலன் வரும். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 12:10 அது நலமானதால் சிச்சையாம். அது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்கு உள்ளவர்களாய் மாத்துதான் சிச்சை. சோத்திரம், நமது பிரயோஜனத்திற்கு உதவுதான். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சிறந்த வழி சிச்சை தான். வெளிப்படுத்தல் 3:19 நேசிப்பதனால, தேவன் நம்மை நேசிக்கிறதுனால நம்ம மனம் திரும்பும்படி அவர் நம்மை சிட்சிக்கிறார். சிச்சையில பழகி கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லணும்ல. எபிரேயர் 12:11 சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம், பிற்காலத்திலே, ஒரு காலம் ட்ரைனிங் பீரியட், பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருவார். உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், உங்க பிள்ளைகள் சமாதானத்தோடு இருப்பார்கள், சபை சமாதானத்தோடு இருக்கும், எங்க பார்த்தாலும் சமாதானம் இருக்கும், எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ், குறைகளே இருக்காது. உன்னில் பழுதொன்றும் இல்லை என் பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிச்சை இருந்தா தான் நம்ம தேவ பிள்ளையா இருப்போம், ஆவிக்குரிய பிள்ளையா இருப்போம். சிச்சை இல்லாத பிள்ளை வேசி பிள்ளை. அது மட்டுமல்ல, சிச்சை இருந்தா சமாதானத்துல பலன் கிடைக்குது. நமக்கு சமாதான பலன் நலமானது, பரிசுத்தத்துல பங்கு கிடைக்கிறது. நேசிப்பதனால சிச்சிக்கிறார், நேசிக்கிற அன்பின் நிமித்தம் தான் சிச்சிக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. யாராவது முறுமுறுத்திருந்தா, கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்களை பற்றி, சில சிச்சைகளை பற்றி நீங்கள் சங்கடப்பட்டிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. இப்போவே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். உமக்குகந்த தூய பலியாள் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாள் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு, ஆமென், ஆவியான தேவனுக்கே. சர்வ வல்லவரே, உம்முடைய சிட்சைகளை முறுமுறுத்திருந்தா, எதிர்த்திருந்தா, குறை பேசியிருந்தா எங்களை மன்னிங்க. போதக சிச்சையை அசட்டை பண்ணியிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஊழியக்காரங்க மூலம் நீர் சொல்லுகிற எச்சரிக்கைகளை நாங்கள் கேட்டு நடக்காத பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனுடைய சிச்சைகள் ஆண்டவரே, கத்தருக்கேற்ற சிச்சைகள், அன்பின் நிமித்தம் வந்த சிச்சைகள், எங்கள் பிரயோஜனத்திற்காக வந்த சிச்சைகளை நாங்கள் தவறா புரிந்ததெல்லாம் மன்னித்து இனி ஒப்பு கொடுத்தலோட உண்மை பின்பற்ற கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam
EB Office Street, Thidir Nagar Road. Our address, AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.